பாறைக்குள்ள குமிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சிருப்பா அவருக்கு. பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகையை போய் பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. வணக்கம் நாட்டாம. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா, மதுரை மேலூர் பக்கத்தில் கீழவளவுங்கிற ஒரு ஊருக்கு வந்தேன். அந்த ஊரில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தர்கா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே இந்த தர்காவுக்கு வந்திருக்கேன், வீடியோ எடுத்ததில்லை. ஆனால் இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அந்த தர்கா நல்லா. இந்த தர்கா எங்கே இருக்குனாக்க, கீழவளவு மலை ஒன்று இருக்குது, கிரேனைட் மலை. அந்த கிரேனைட் மலையில் வந்து ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து இந்த பாபா அடங்கியிருக்காரு. அந்த தர்காவில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே இந்த தர்காவுடைய என்ட்ரன்ஸு. இந்த ரோட்டில் வரணும். இந்த ரோட்டில் வந்து அப்படியே இது வருங்க, எச்சரிக்கை போர்டு போட்டிருக்காங்க. கீழவளவு காவல்துறை முக்கிய அறிவிப்பு இந்த போர்டு போட்டிருக்காங்க. இது அப்படியே இந்த ரோடு அப்படியே இந்த மலையை சுற்றி வருது. மகான் சர்க்கரை பீர் ஒலியுல்லா தர்கா. நான் ஏற்கனவே வந்திருக்கேன், வீடியோ எடுத்ததில்லை. நல்லா இருக்குது. மலையில் அடங்கியிருக்காரு. கொஞ்சம் தூரம் மேலே போவோம். யாரோ மலேசியாக்காரர் காலை வரைஞ்சி வச்சுருக்காரு. கால் வரைஞ்சி ஊர் பேரை போட்டிருக்காரு. மலையில் ஏறுறேன். பார்த்தேன் ஏற முடியல, சரியான மலையாக இருக்குது. பாரு மலை எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது, இயற்கை காற்று. அம்மா ஏற முடியலையே. மலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவருடைய வரலாறு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஒரு குகைக்குள்ளே போய் அடங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கீழே செட்டு இருக்கா. அதுலேருந்து இப்போ மேலே ஏறி வந்தோம். அந்த செட்டு வந்து சாப்பாடு போடுற இடம். அங்கே சாப்பாடு போடுற இடம். நேர்ந்துக்கிட்ட வந்து சாப்பாடு போடுவாங்க. மொட்டை அடித்து குழந்த வரம் கேட்டவங்க சாப்பாடு போடுற இடம். இங்கிட்டு சமையக்கட்டு. இது பூரா மலையை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மலையை ஒரு கிரானைட் பாறை தான், கிரானைட் கல். இந்த கிரானைட் மலையில் தான் அவர் அடங்கியிருக்காரு. ஏதோ ஆம்புலன்ஸ் போகுது ஒருக்கு. இந்த தர்கா வந்து கீழே வளவு சக்கரை பீர் ஒலியுல்லான்னு சொல்லி தர்கா. இந்த மலையில் இந்த ஒரு பூ பூத்துருக்குங்க, சரியான வாசனையாக இருக்குது, செம்ம வாடையாக இருக்குது, கம்ம கம்மன்னு மணக்குது. இது வந்து மலைப்பூவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பேர் என்னன்னு தெரியல. நல்லா மணக்குது, வாசனையாக இருக்குது. வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் ஏறி போகணும், ஏற முடியலை. இப்போ நம்ம இதில் தான் ஏறி வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க மலை செங்குத்தா. ஏற முடியல, உட்காந்துட்டு ஒரு மரத்தடியில். நீ இதில் தான் ஏறி போகணும், படியில். பாறையை பாருங்கள், மலை எப்படி இருக்குது. சரியான குகை, சின்ன மலையாக இருக்குது, ஆனால் பெரிய குகை மலை. வந்தாச்சு, அவர் அடங்கியிருக்க இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான். கொடி பறக்குது பாருங்க. இங்கே தான் அடங்கியிருக்காரு. இந்த மலை சந்தில் கேப்பில் அடங்கியிருக்காரு. யாருமே இல்லை, ஆள். கொடிமரம், கொடி இல்லை. நல்லாயிருக்கு, குழு குழுன்னு இருக்குது. இதான் ஒரு அடங்கியிருக்க இடம். இது வந்து நேர்த்தி கடன் நினைக்கிறேன்.
நேர்த்திக்கடனுக்காண்டி கட்டி வைக்கிறது. இப்போ நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த சக்கரை பீர் பாபாவுடைய தர்கா. அவர் இங்கே தான் அடங்கியிருக்கார். இதுக்குள்ளே போகணும். கீழே நல்ல குகைக்குள்ளே போய் அடங்கியிருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்த பாபான்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க இடமே. இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்காரு. உள்ளே போய் பார்ப்போம். இது ஊராமே அப்படியே விளக்கு போடுற இடம். விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவாங்க. பாறை எப்படி இருக்குது பாருங்கள். பாறை இது ஒரு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. யாராவது நேர்த்திக்கடன் போட்டு கொடுப்பாங்க. உள்ளே இருக்குது பாருங்கள். அங்கே உள்ள நல்ல குகைக்குள்ள தான் அடங்கியிருக்கா பாவா. உள்ளே போகணும். இந்த பீரோல் ஒன்று இருக்கு பாருங்க, பக்கத்தில் யாரோ வாங்கி கொடுத்துருக்கா. அதாவது இந்த பீரோல் எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து இங்கே வேண்டிக்கிடுவாங்க. வேண்டிக்கிட்டு அந்த பீரோல் வேண்டிக்கிட்டது வந்து அவங்களுக்கு நிறைவேறிடுச்சுன்னா, இந்த மாதிரி நேர்ந்துக்கிட்டவங்க வந்து இந்த மாதிரி பீரோல் வாங்கி வைக்கிறேன், ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிடுவா. அப்படி நேர்ந்துக்கிட்டு நடந்த பிறகு தான் இந்த பீரோல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. உள்ளே போவோம் வாங்க. அப்படியே உள்ளே போவோம். அம்மா குமிஞ்சுதான் போகிற மாதிரி இருக்குது. இதோருங்க இந்த பீரோல். மகான் சர்க்கரை பீர் ஒளியுள்ளா கீழே வளவு அக்கீம். இது உண்டியல். குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. பாறைக்குள்ள குமிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சிருப்பா அவருக்கு. ரொம்ப உள்ள வேண்டியாக இருக்குது. பாவா உள்ளே அடங்கியிருக்காங்க. இப்போ நான் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா உள்ளே அடங்கியிருக்காங்க. அந்த அடங்கியிருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா உள்ளே இருட்டாக இருக்கும். ஆமாம், உள்ளே போக முடியாது. நம்ம யாரும் போக அனுமதி கிடையாது. அதனால் வெளியிலேருந்து பார்த்துட்டு ஒரு பத்தி கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தேன். அந்த பூவை போட்டுட்டு நான் ஒரு நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிட்டேன். ஆமாம், நேர்ந்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து அந்த தர்காவுடைய உள் பக்கத்தில் அது உள்ளே அடங்கியிருக்க சரியான குகை. யாருமே போக முடியாது. அதுக்குள்ளே போய் அடங்கியிருக்காங்க. ஆனால் அது இன்னும் உள்ளே போக போக போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் அப்படியே எங்கிட்ட வந்துட்டேன். பத்தியை பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து யாரோ சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க ஒயிட் கலரில். இந்த பாறையில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது அப்படியே வெளிப்பக்கட்டு மறுபடியும் தான் உள்ளே வந்தான். வந்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் அம்மாடி சரியான குகை மாதிரி இருக்குங்க. செம்ம குகை. இது பாருங்க. எல்லாம் உள்ளே போக போக அப்படியே இருட்டாக இருக்குது. இது ஒரு குகை. இது ஒரு குகை. உள்ளே போகுதா? ஒரு நேர்த்திக்கடன். இதுக்கு அப்படியே கீழே அப்படியே ஊர் கீழே வளவு மரம் செடியெலாம் வளர்ந்துருக்கு. இங்கிட்டு இங்கே பாருங்க நேர்த்திக்கடன் உப்பு வச்சுருக்காங்க. உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் தருகா. அந்த வாசப்படி இருக்குல்ல, 2 தூணு மாதிரி, அது வழியாக தான் உள்ளே போகணும். குமிஞ்சுதான் போகணும். யாருமே நிமிர்ந்து போகவே முடியாது. அவ்வளோ பாதாளமாக இருக்குது உள்ளே. அப்படியே இந்த மலைக்கு பக்கத்தில் அவங்க அடங்கியிருக்கிறதுக்கு நேராக வந்து ஒரு செவர் வச்சுருக்காங்க. இந்த செவருக்கு பின்னாடி அப்படியே ஒரு பாறை பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகையை போய் பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மாடி அப்படியே உள்ளே போகுதுங்க. சரியான குகையாக இருக்குங்க. செம்ம குகை. ஆனால் இந்த பாறை மேலே பெரிய பாறை இருக்குது. அது கீழே அப்படியே சின்னமாக குகை போகுது இல்லை. இந்த பாறை பூராமே கிரானைட்டு கல் தான். பியூர் கிரானைட்டு. பியூர் கிரானைட்டாக ஒயிட்டு. அப்படியே ஒயிட்டு கல்லாக இருக்குது. பாருங்க, இது அப்படியே வெளிப்புறம் இன்னும் மரஞ்செடி முளைச்சிருக்கு. இதுக்கு அப்படியே இது அப்படியே கீழே போகணும். இங்கே வந்து பாபா அடங்கியிருக்காங்க. இது பூரா அப்படியே இந்த மலை. இதுக்குள்ளே அது சரியான அதோட இது செம்ம குகை.
இதுக்குள்ளே போய் அடங்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. கொடி கட்டியிருக்கா நிறையா. வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நேராக மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியதே. இதுதான் கொடிமரம். கொடிமரத்துலேருந்து அப்படியே எங்கிட்ட லைட்டு கட்டியிருக்காங்க. லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே கீழே போவோம். ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அங்கே ஒருத்தர் வர்றாங்க. இப்போ நான் வரையில் யாருமே இல்லை. இப்போ நான் இறங்கையில் அங்கே ஒருத்தர் ஆட்டோவில் வர்றாங்க. அங்கே சாப்பாடு போடுற இடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிருக்கேன் கீழே. வெயில் கடுமையாக போடுது. அங்கே ஒரு ஆட்டோ போகுது பாருங்க. ஆட்டோவில் வந்து இறக்கிட்டு போகுது. இது பாருங்கள், இது பூரா கிரானைட் கல் தான். இது பூரா வெட்டி குமிச்சு கிடக்கிறது பூராமே கிரானைட் கல் தான். ஏற்கனவே நான் கிரானைட் கல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவ பாருங்கள், நான் கமெண்டில் பின் பண்ணி விட்றேன். பாருங்கள், எல்லாமே கிரானைட் தான். அந்த வீடியோ பாருங்கள். கிரானைட், இந்த கல்லுக்குன்னு கிரானைட் கல்லுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கமெண்டில் வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே 4 பயலுக்கு வர்றாங்க. எந்த ஊர் ஆரம்பிங்களா? எந்த ஊர்? எந்த ஊர்? ஈர்வலியா? ஈர்வலின்னு ஒரு ஊரா? அந்த ஊர்லேருந்து வரீங்களா? சாயல்குடி. உங்கள் தம்பிக்கு மொட்டை போட வந்தீங்களா? சரி, ரைட்ரா, போடுங்கடா. டெய்லி போடுதுடா டே. இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே தெரியுது பாருங்க, இந்த செட்டு. அந்த செட்டுக்கு போயிட்டு தான் கீழே அப்படியே அந்த மலை வழியாக இறங்கி இப்படியே வந்தோம். இப்படியே வந்தாச்சு. அங்கிட்டு அந்த சமையக்கட்டு, சமைக்கிறது, தங்குறது இடம். அங்கிட்டு கிரானைட் மலை. இதுவும் கிரானைட் மலை தான். இப்படியே கிளம்ப வேண்டியது. தர்காவை விட்டு இப்போ நம்ம அந்த தர்காவை விட்டு இப்படியே இங்கிட்டு வந்தாச்சு. அந்த செட்டு அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்கள். அதுதான் இந்த மலையை பாதி அப்படியே வெட்டி எடுத்துட்டாங்க. கிரானைட் கல்லுங்கிறனால எடுக்கப்பட்டது. அப்படியே ரோட்டில் பாருங்கள், இந்த பக்கத்து பூரா கிரானைட் மலை, கிரானைட் பாறை, பூராமே கிரானைட் பாறை தான். இந்த ஏரியா பூரா கிரானைட் தான் கிடக்குது, வேறு எதுவுமே இல்லை. பின்னாடிலாம் பாருங்கள், வெட்டி அப்படியே ரோட்லேயே துண்டு துண்டாக வெட்டி சதுரமாக போட்டு அடுக்கி வச்சுருக்கு. இதுதான் நம்ம அந்த தர்காவுக்கு போயிட்டு வந்த பாதை. நீங்கள் அந்த தர்காவுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கிரானைட் கல் எப்படி எப்படி கிடக்குன்னு. அந்த பாருங்க, அவர் அந்த பாபா அடங்கியிருக்க தர்காவில் உள்ள மலை, இப்போ நம்ம குகை உள்ள மலை பார்த்தோம்ல, அந்த மலையை அப்படியே கேக்கு மாதிரி பாதியாக வெட்டினது தெரியுது பாருங்க. எப்படி பாதி அந்த மலையே காணா. இந்த ஏரியா பூராமே கிரானைட் கல் தான், சும்மா குமிச்சு வைக்கப்பட்டுள்ளது. 2 பக்கத்து ரோட்டுக்கு இங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் தர்காவுக்கு வந்தீங்கனாலே பார்க்கலாம். அவ்வளோ கல் கிடக்குது, கிரானைட் கல் எல்லாம் அந்த தர்காவில் உள்ள மலையில் வெட்டின கல் தான். இந்த ரோடு 2 பக்கத்தும் பாருங்கள், ரோட்டில் இங்கிட்டும் கல் இங்கிட்டும் கல்.